ஃபிக்ஹ் என்பது சட்டங்களோடு தொடர்பான ஒரு கலை என்பதை தொடர்ச்சியாக நாம் நினைவுபடுத்தி கொண்டு வருகிறோம். சட்டங்களை தெளிவுபடுத்துவதுதான் ஃபிக்ஹ் கலையினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சட்டங்கள் தொடர்பாக நிறைய வசனங்கள் ஹதீஸ்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். ஆயாத்துல் அஹ்காம், சட்டங்கள் தொடர்பான வசனங்கள் என்று தனியாக அந்த வசனங்கள் தொகுக்கப்பட்டிருப்பதையும் அவற்றுக்கு உலமாக்கள் தனியாக தப்சீர்கள் எழுதியிருப்பதையும், தப்சீர் ஆயாத்தில் அஹ்காம் என்கிற பெயரில் தனியான தப்சீர்கள் எழுதியிருப்பதையும் பார்க்கிறோம். அதே போல ஃபிக்ஹிலும் இந்த ஹதீஸ் கலையிலும் கூட ஹதீஸ் அறிஞர்கள் அல்லது அதற்கு பின்னால் வந்த உலமாக்கள் ஹதீஸ்களையும் ஃபிக்ஹ் அடிப்படையில் தொகுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். சட்டங்களை அடிப்படையாக வைத்து தனியான ஹதீஸ் புத்தகங்கள் தொகுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சட்டங்கள் தொடர்பாக வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் நம்ம படிக்கிற போது அவை இரண்டு நிலைகளில் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. மிக முக்கியமான விஷயம் இது. ஆயாத்துல் அஹ்காம் அல்லது அஹாதீசுல் அஹ்காம் என்று சொல்லக்கூடிய சட்ட வசனங்கள், சட்டங்கள் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்கள் இரண்டு நிலைகளில் இருக்கின்றன. ஒன்று, அவை தரக்கூடிய கருத்துக்கள் மிக தெளிவாகவும் நேரடியாகவும் காணப்படும். அந்த வசனங்களும் அந்த ஹதீஸ்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக தெளிவாக இருக்கும். நாம் பெரிய ஆய்வுகள் செய்து அதை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்காது. அப்படியாக ஒரு பகுதி இருக்கிறது. இன்னும் ஒரு பகுதியை நாம் பார்த்தால் அவற்றில் வரக்கூடிய விஷயங்கள் இரண்டு கருத்துக்களுக்கு அல்லது மூன்று கருத்துக்களுக்கு அல்லது அதைவிட அதிகமான கருத்துக்களுக்கு இடம்பாடான வசனங்களாகவும் ஹதீஸ்களாகவும் அவை காணப்படுவதை நாம் அவதானிக்கலாம். அந்த வகையிலே முதல் பகுதி குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள், அதாவது நேரடியாக ஒரே கருத்தை தரக்கூடியவை. இப்போ உதாரணமாக சிம்பிளாக இதை புரிவதாக இருந்தால், வாரிசுரிமை தொடர்பாக அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவினுடைய ஆரம்ப பகுதியிலே சொல்கிறார். 11வது வசனத்திலிருந்து, யூஸிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிzzக்கரி மிஸ்லு ஹவ்வில் உன்ஸயைன் என்று அல்லாஹு தஆலா வாரிசுரிமை சட்டங்கள் பற்றி, ஒருவர் மௌத்தானால் அவர் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்களை எவ்வாறு பங்கீடு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக தெளிவுபடுத்துகிறார். அவ்வாறு தெளிவுபடுத்தக்கூடிய மிக பெரும்பாலான விஷயங்கள் மிகவும் தெளிவாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக, ஒரு கணவன் மௌத்தானால் கணவனுடைய சொத்திலிருந்து மனைவிக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது, வலஹுன்ன ருபுஉ, அவர்கள் விட்டு செல்லக்கூடிய, கணவன் விட்டு செல்லக்கூடிய சொத்திலிருந்து கணவனுக்கு பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் மனைவிக்கு 1/4 கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல கணவன் விட்டு செல்கிற சொத்திலிருந்து கணவனுக்கு பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் மனைவிக்கு 8/1 கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல மனைவி மூத்தானால் மனைவியுடைய சொத்திலிருந்து அவளுக்கு பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் கணவனுக்கு பாதியை கொடுக்க வேண்டும். அவளுக்கு பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் மனைவியுடைய சொத்திலிருந்து கணவனுக்கு 4/1 கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இங்கே சொல்லப்பட்ட இந்த சட்டம் மிக தெளிவானதாகும். இதிலே நாம் பெரிய ஆய்வு செய்து புதிதாக ஒன்றை கண்டுபிடிப்பதற்கான எந்த ஒரு இடம்பாடும் இல்லை. அதே நேரத்தில் இது எனக்கு புரியவில்லை என்று சொல்வதற்கான சாத்தியமும் கிடையாது. இதுபோல நீங்கள் கணவன் மூத்தாகக்கூடிய பெண்ணுடைய இத்தாவை பற்றி பார்க்கிற போது அல்லாஹு தஆலா அவர்கள் 4 மாதங்களும் 10 நாட்களும் இத்தா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். 4 மாதங்களும் 10 நாட்களும் இத்தா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதிலே நமக்கு எந்த குழப்பமும் இல்லை, மிக தெளிவாக இருக்கிறது. இப்படியாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
ஆயாத்துல் அஹ்காம், அதே போல அஹாதீசுல் அஹ்காம், சட்டங்கள் தொடர்பாக வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்களில் ஒரு பெரும் பகுதி இவ்வாறு மிக தெளிவான விளக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும். இதில் என்ன விளக்கத்தை குர்ஆனும் ஹதீஸும் நேரடியாக தருகிறதோ அந்த விளக்கத்தை நாம் எடுக்க வேண்டும். அதற்கு மாற்றமான ஒரு விளக்கத்தை ஒருவர் சொல்ல வந்தால் அவர் நிச்சயமாக வழிகேட்டில் இருக்கிறார். அவருடைய நிலைப்பாடு தெளிவான வழிகேடாகும். இப்போ உதாரணமாக ஒருவர் மௌத்தாகிறார், அவருடைய சொத்திலிருந்து மனைவிக்கு எவ்வளவு கிடைக்கும் என்று ஒரு ஃபத்வா கேட்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரு மௌலவி, ஒரு ஆலிம் என்ன சொல்கிறார் என்றால், ஒன்றுமே அவர் விசாரிக்காமல் மனைவிக்கு பாதியை கொடுங்கள் என்று சொல்கிறார். கணவன் மௌத்தாகிவிட்டார், கணவனுடைய சொத்திலிருந்து மனைவிக்கு நீங்கள் பாதியை கொடுங்கள் என்று சொல்கிறார், அல்லது 1/3 கொடுங்கள் என்று சொல்கிறார். இந்த கருத்து தெளிவான வழிகேடாகும், மிக ஆபத்தான கருத்தாகும். ஏனென்றால் குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கணவன் மௌத்தாகி அந்த கணவனுக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் மனைவிக்கு 4/1 கொடுக்க வேண்டும். அவர் விட்டு சொல்லக்கூடிய சொத்திலிருந்து 4/1 கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் இருந்தால் 8/1 கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லும் போது இவர் பாதி என்றோ அல்லது 3/1 என்றோ சொன்னால் நிச்சயமாக இது தெளிவான அந்த சட்டத்திற்கு முரணான வழிகட்ட கருத்தாகும். அதே போல ஒரு கணவன் மூத்தாகி விட்டார், அந்த மனைவி எவ்வளவு காலம் இத்தாரிக்க வேண்டும் என்று கேட்கும் போது ஒருவர் 3 மாதங்கள் இத்தாரிங்கள் என்று சொல்கிறார். இந்த கருத்து தெளிவான வழிகேடாகும். அப்ப தெளிவாக சொல்லப்பட்ட சட்டங்களில் வேறு விளக்கங்களை சொல்வது என்பது வழிகேடு என்பதை நாம் புரிய வேண்டும். இதுல மிக தெளிவாகவும் கிளியராகவும் இருந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, ஆயாத்துல் அஹ்காம், அஹாதீசுல் அஹ்காம் என்ற சட்ட வசனங்கள், சட்டம் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்த்தால் அவற்றில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நேரடியாக சொல்லப்படாமல் இருக்கும். ஒரு கருத்தை தரக்கூடிய முறையில் சொல்லப்படாமல் இருக்கும். இந்த வசனங்களை, இந்த ஹதீஸ்களை புரிகிற விஷயத்தில் அறிஞர்கள் தங்களுடைய முயற்சிகளை செலவு செய்ய வேண்டும். சில வரையறைகளோடு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் அவ்வாறு மேற்கொள்ளக்கூடிய முயற்சியை சட்டக்கலையில் இஜ்திஹாத் என்று சொல்லுவார்கள். நேரடியாக முடிவு சொல்லப்படாத, ஒரே ஒரு கருத்தை மட்டும் தராத, 2 கருத்துக்களுக்கு இடம்பாடான அல்லது 2க்கு மேற்பட்ட கருத்துக்களுக்கு இடம்பாடான முறையில் வரக்கூடிய சட்ட வசனங்களையும் அது தொடர்பாக வரக்கூடிய சட்டம் தொடர்பான ஹதீஸ்களையும் ஒரு முடிவை எடுப்பதற்காக வேண்டி அறிஞர் பெருமக்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி இஜ்திஹாத் என்று சொல்லப்படும். இஜ்திஹாத் என்றால் நேரடியான அர்த்தமும் முயற்சி செய்தல் என்பதுதான். அந்த அடிப்படையில் அந்த வசனங்கள், அந்த ஹதீஸ்களை அவர்கள் சட்டத்தை அறிவதற்காக முயற்சி செய்யும் போது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அதிலே அவர்கள் எந்த கருத்தை சரி காண்கிறார்களோ அந்த கருத்தை அவர்கள் ஃபத்வாவாக சொல்வார்கள், மக்களுக்கு படித்து கொடுப்பார்கள். இதிலே சில நேரங்களில் அவர்களுடைய கருத்துக்கு மாற்றமான ஒரு கருத்தும் வர வாய்ப்பிருக்கிறது. அப்படி வருகிற கருத்தை இவர் வழிகேடு என்று சொல்லக்கூடாது. நன்றாக புரியுங்கள். இப்போ உதாரணமாக நாம் இத்தாவை பற்றி குறிப்பிட்டோம். இத்தாவை பற்றி குறிப்பிடுகிற போது கணவன் மௌத்தான ஒரு பெண் 4 மாதங்களும் 10 நாட்களும் இத்தாரிக்க வேண்டும் என்று சொன்னோம். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது, வல்லதீன யுதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன 4 அஷ்ஹுரின் வ அஷ்ரா, ஒருவர் மௌத்தாகி தன்னுடைய மனைவியை விட்டு சென்றால் அந்த மனைவி 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தாரிக்க வேண்டும் என்று அங்கே சொல்கிறார். அப்ப இது தெளிவானது, வெரி கிளியர்.
4 மாதம் 10 நாள் அதுக்குள்ள போய் ஆய்வெல்லாம் செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. நாளை குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. அதே நேரத்தில் தலாக் சொல்லப்பட்ட பெண்ணும் இத்தா இருக்க வேண்டும். இதையும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது, எப்படி கணவனை இழந்த பெண் 4 மாதம் 10 நாள் என்று மாதங்களையும் நாட்களையும் எண்ணி சொல்லக்கூடிய அல்லாஹ் தலாக்குடைய விஷயத்தில் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறான், வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின் ثلاثة குரு, அவர்கள் 3 குருகள் இத்தா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப அங்க 4 மாதங்களும் 10 நாட்களும் என்று சொன்ன அல்லாஹ் இங்கே தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் இத்தா இருக்கும் போது 3 குருகள் அவர்கள் இத்தா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இங்கும் 3 மாதங்கள் என்றோ அல்லது வேறு எண்ணிக்கையோ அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் இந்த இடத்தில் குர் என்கிற சொல்லினுடைய பன்மையை பயன்படுத்துகிறான். 3 குருகள். குரு என்றால் என்ன என்று இப்ப தேட வேண்டும். தேடுகிற போது அதற்கு 2 அர்த்தங்களை அரபிகள் பயன்படுத்தி இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒன்று, குரு என்பதற்கு ஹைல் மாதவிடா என்கிற அர்த்தமும் இருக்கிறது, துஹுர் சுத்தம் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. இப்ப 2 கருத்துக்களுக்கு இடம்பாடான ஒரு சொல்லை அல்லாஹ் இந்த இடத்தில் ஏன் பயன்படுத்தினான் என்கிற ஒரு கேள்வி நம் முன்னால் தோன்ற வேண்டும். அப்படி தோன்றுகிற போது நமக்கு கிடைக்கிற விடை என்னவென்றால், அந்த இடத்தில் நாம் ஆய்வு செய்யுமாறு ஏவப்படுகிறோம். அப்ப உலமாக்கள் இஜ்திஹாதுக்கு தகுதியானவர்கள் ஆய்வு செய்வார்கள். ஆய்வு செய்கிற நேரத்தில் சிலர் என்ன சொல்வார்கள் என்றால், அவர்களுடைய நியாயங்களையும் வாதங்களையும் முன்வைத்து 3 ஹைலுகள் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள், அல்லது 3 துகுர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த நேரத்தில் 2 கருத்துக்கள் உருவாகின்றன. இதிலே 3 ஹைலுகள் என்று முடிவெடுக்கிற ஒருவர் அதை அவருடைய மாணவர்களுக்கு, அவரிடம் ஃபத்வா கேட்டு வருகிறவர்களுக்கு அவர் சொல்லுகிற அதே நேரத்தில் இப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது என்பதையும் சேர்த்து சொல்லுவார். அல்லது சேர்த்து சொல்லாவிட்டாலும் மாற்று கருத்தை அவர் வழிகெடுக்க மாட்டார். இவர் 3 ஹைலுகள் என்று தீர்ப்பு வழங்கியவர் 3 துகுர்கள் என்கிற கருத்து வழிகேடானது, அது நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று கடைசி வரையும் சொல்ல மாட்டார். ஆனால் அங்கே என்ன சொல்லுவார்? 4 மாதங்கள் 10 நாட்கள் என்று வருகிற இடத்தில் ஒருவர் 4 மாதங்கள் என்று மட்டும் சொன்னால், அல்லது 3 மாதங்களும் 5 நாட்களும் என்று சொன்னால் அவர் வழிகேடர், அவர் பாவி, அவர் நரகம் போவார் என்று சொல்லக்கூடிய அதே அறிஞர் இந்த இடத்தில் மாற்று கருத்தை வழிகெடுக்க மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதஜ்தஹதல் ஹாக்கிம், ஒரு தீர்ப்பு வழங்குகிற ஒருவர் இஜ்திஹாத் செய்து, இப்படி தன்னுடைய முயற்சியை செலவிட்டு இஜ்திஹாத் செய்து சரியான முடிவை அடைந்தால் அவருக்கு 2 நன்மைகள் கிடைக்கும், 2 கூலிகள் கிடைக்கும். அவர் அதிலே தவறு விட்டால் அவருக்கு 1 நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இதுல ஹைலா துஹ்ரா விடை காண வேண்டும். அவர் ஹைல் என்று முடிவெடுக்கிறார், ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் துஹுர் என்பதுதான் சரி என்றால் அவருக்கு 1 நன்மை கிடைக்கும். ஹைல் என்பது சரி என்றால் அவருக்கு 2 நன்மை கிடைக்கும். எனவே எந்த நிலையிலும் அவருடைய முடிவு பாவமான ஒரு முடிவாக வராது என்பதை நாம் புரிய வேண்டும். மேலும் நம்முடைய சமூகத்தில் இந்த பகுதி தெளிவாக புரியப்படாத காரணத்தினால்தான் நிறைய தவறான புரிந்துணர்வுகள் மார்க்க விஷயத்தில் ஏற்படுகின்றன. சில நேரங்களில் தேவையில்லாத சர்ச்சைகளும் சண்டைகளும் பிரிவினைகளும் முரண்பாடுகளும் இதனால் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே இவ்வாறான இஜ்திஹாதுகளை சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரித்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் பனு குரைலா என்கிற ஒரு கோத்திரத்தாரை நோக்கி ஒரு படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த படையை அனுப்பும் போது அவர்களிடம் சொல்லி அனுப்புகிறார்கள், லா யுஸல்லியன்ன அஹதும் மின்குமுல் அஸ்ர இல்லா ஃபீ பனி குரைலா, நீங்கள்
பனு குறைலாவில் அன்றி அசரை தொழக்கூடாது என்று சொன்னார்கள். அப்ப நீங்க பனு குறைலாவில் தான் அசரை தொழ வேண்டும் என்று சொல்லி அனுப்புற லொஹருக்கு பிறகு அனுப்பி வைப்பார்கள். இவர்கள் போகிறார்கள். போகிற வழியில் அசருடைய நேரம் வந்து விடுகிறது. சஹாபாக்களில் ஒரு சாரார், அங்க பயணத்தில் இருந்த சஹாபாக்களில் ஒரு சாரார் சொல்லுகிறார்கள், நாம் அசரை தொழுவோம், அசருடைய வக்து வந்து விட்டது என்று. மற்ற ஒரு சாரார் சொன்னார்கள், இல்லை இல்லை, அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள், பனு குறைலாவில் தான் அசரு தொழ வேண்டும் என்றார்கள், அங்கு போய் தொழுவோம் என்றார்கள். இப்ப முதல் சாரார் சொல்லுகிறார்கள், இல்லை, அங்கு போகும்போது வக்து போய்விடும் என்கிறார்கள். இரண்டாவது சாரார் சொல்லுகிறார்கள், இல்லை, அல்லாஹுடைய தூதர் சொன்னதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்ப இந்த வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியிலே தொழ வேண்டும் என்று சொன்னவர்கள் அந்த இடத்தில் தொழுகிறார்கள், போய் தொழுவோம் என்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் அங்கே போய் தொழுகிறார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இப்படி இடையில் நாங்கள் தொழுதோம், அவர்கள் பனு குறைலாவுக்கு வந்து லேட்டாகி தொழுதார்கள் என்று சொன்ன போது அந்த ஹதீஸை அறிவிக்கிற நபித்தோழர் சொல்கிறார், ரெண்டையும் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, அல்லாஹுடைய தூதர் வலம் யுஅன்னிஃப் அஹதன், யாரையுமே அவர்கள் கண்டிக்கவில்லை என்று சொன்னார்கள். ரெண்டு பேரையும் அங்கீகரித்தார்கள். ஏனென்றால் ரெண்டு பேரும் அந்த ஹதீஸை புரிவதில் முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த முயற்சிக்கு அவர்களுக்கு கூலி இருக்கிறது. அவர்களுடைய நியத் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்பதுதான், மனோவிச்சை அல்ல. அல்லது அவருடைய கருத்து இவருடைய கருத்து அல்ல. அவர்களுடைய ஆசை வந்து சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று. ஆனால் அந்த சுன்னாவை, அங்கு சொல்லப்பட்ட சட்டத்தை புரிவதிலே அவர்களிடத்தில் இரண்டு கருத்துக்கள் வந்தது. எனவே விரும்பியவர்கள் விரும்பியதை பின்பற்றலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்திலே அவர்களுக்கு வழங்கினார்கள் என்பதை புகாரியிலே நம்ம பார்க்கிறோம். அதே போல அபூதாவுதிலே வரக்கூடிய ஒரு செய்தி, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இது சஹீஹ் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது இரண்டு சஹாபாக்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொழுகையினுடைய நேரம் வருகிறது. எனவே அவர்கள் தொழ வேண்டும், தண்ணீர் இல்லை ஒது செய்வதற்கு. அப்போது இரண்டு பேரும் தயமம் செய்துவிட்டு தொழுதார்கள். தயமம் செய்துவிட்டு இரண்டு பேரும் அந்த தொழுகையை தொழுது விட்டார்கள். போகிற வழியில் தண்ணீர் கிடைக்கிறது. அப்போது ஒருவர் சொல்லுகிறார், தண்ணீர் கிடைத்து விட்டது, நாம் ஒது செய்து விட்டு தொழுவோம் வாருங்கள் என்று அழைத்த போது மற்றவர் சொன்னார், இல்லை, தொழுதாச்சு தானே, இனி நாம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற போது அவர் தனியாக ஒது செய்து விட்டு தொழுகிறார். மற்றவர் தொழவில்லை. இரண்டு பேரும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து செய்தியை சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பேரையும் பார்த்து சொன்னார்கள், அந்த தொழாமல் இருந்தாரே, தயமமோடு தொழுது விட்டு பிறகு தண்ணீர் கிடைத்த பிறகு தொழாமல் இருந்தவரை பார்த்து சொன்னார்கள், அசப்த சுன்னா, நீ சுன்னாவை சரியாக செய்திருக்கிறாய் என்றார்கள். மற்றவரை பார்த்து சொன்னார்கள், வலக்கல் அஜ்ரு மர்ரத்தைனி, இந்த திரும்ப ஒது செஞ்சுட்டு தொழுதவரை பார்த்து சொன்னார்கள், உனக்கு 2 தடவைகள் கூலி கிடைத்திருக்கின்றன என்றார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இப்ப இந்த ஹதீஸ நம்முடைய சமூகத்தில் முன்வைத்தால் இரட்டை வேடம் என்பார்கள், அல்லது இதற்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு விளக்கமெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் அது ஒரு இஜ்திஹாதுக்கு இடம்பாடான மஸ்அலா என்பதனால் அவர்கள் இரண்டு பேரும் இஜ்திஹாத் செய்ததை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இது போன்று பல சம்பவங்கள் காணப்படுகின்றன. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஃபிக்ஹ் கலையில் மிக முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த இஜ்திஹாத் என்பது. நேரடியாக சொல்லப்படக்கூடிய சட்ட வசனங்களையும் சட்டம் தொடர்பான ஹதீஸ்களையும் நாம் நேரடியாக புரிந்து அதிலே மாற்று கருத்துக்கள் கொள்ளக்கூடாது, ஏனென்றால் அதில் வழிகேடு. ஆனால் 2 கருத்துக்கு இடம்பாடாக குர்ஆன் வசனங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கின்றன. 2 கருத்து அல்லது அதை விட கூடுதலான கருத்துக்கு இடம்பாடாக ஹதீஸ்கள் காணப்படுகின்றனவா என்றால் அப்படி இருக்கிறது. இதை நம்ம முதல் புரிய வேண்டும். அப்ப அந்த 2 கருத்துக்கு இடம்பாடான குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் புரிவதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய முயற்சியை தான் இஜ்திஹாத் என்று சொல்லப்படும்.
அந்த இஜ்திஹாத் செய்வது என்பது எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு பணி கிடையாது. அதற்கென்று தகுதி இருக்கிறது. அதற்குரிய எலிஜிபிலிட்டி யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் அதை செய்யலாம். அந்த வகையில் இஜ்திஹாத் செய்வதற்கான தகுதிகளாக, தகைமைகளாக சில விஷயங்களை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுல சிலவற்றை இங்கே பதிவு செய்வது நம்முடைய சிந்தனைக்கு அது ஒரு பொருத்தமானதாக இருக்கும் நினைக்கின்றேன். அந்த வகையிலே அறிஞர்கள் சொல்கிறார்கள், இஜ்திஹாத் செய்யக்கூடியவர் சட்டங்கள், குர்ஆனில் வரக்கூடிய சட்டங்கள் தொடர்பான வசனங்கள், ஆயாத்துல் அஹ்காம் என்று நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த ஆயாத்துல் அஹ்காம் பற்றி அறிந்திருக்க வேண்டும். அந்த வசனங்களோடு தொடர்பாக அவருக்கு ஒரு பூரண நாலேஜ் இருக்க வேண்டும். இதில் எது நாசிக், எது மன்சூக், எது முஹ்கம், எது முஜ்மல், இது இறங்கப்பட்ட பின்னணி என்ன என்பன போன்ற ஒரு நாலேஜ் அந்த இஜ்திஹாத் செய்கிறவருக்கு இருக்க வேண்டும். நல்லா புரியுங்க. ஆயாத்துல் அஹ்காம் தொடர்பாக ஒரு பூரணமான அறிவுள்ள ஒருவரால் தான் இஜ்திஹாத் செய்ய முடியும். இரண்டாவதாக அஹாதீசுல் அஹ்காம் என்று சொல்லக்கூடிய சட்டம் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்கள் பற்றி அறிவிக்க வேண்டும். அந்த ஹதீஸ்களுடைய சனதுகள் பற்றி அறிவிக்க வேண்டும். அதுபோல அதனுடைய உள்ளடக்கங்கள், அதில் நாசிக் மன்சூக் போன்ற விஷயங்கள் பற்றிய அறிவு அவருக்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக சொல்கிறார்கள், சட்டங்களில் எவைகளெல்லாம் ஒரே கருத்தை உடைய சட்டங்களாக, ஏகோபித்த சட்டங்களாக, அறிஞர்கள் மத்தியில் ஏகோபித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்களாக இருக்கின்றன என்பது பற்றிய ஒரு நாலேஜும் இஜ்திஹாத் செய்கிறவருக்கு இருக்க வேண்டும். அதே போல எந்தெந்த சட்டங்களில் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்கிற தெளிவும் அவருக்கு இருக்க வேண்டும். அப்ப நமக்கு நல்லா புரியுது, குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ் கிதாபுகள் என்பவற்றோடு நெருக்கமான பரிச்சயம் உள்ள ஒருவரால் தான் இஜ்திஹாத் என்கிற அந்த பணியிலே ஈடுபட முடியும். மேலும் சொல்கிறார்கள், உசூலுல் ஃபிக்ஹ் என்ற ஒரு கலை இருக்கிறது. அந்த கலையில் சட்டங்கள், ஆதாரங்கள், அதுபோல அந்த ஆதாரங்களிலிருந்து சட்டங்களை எவ்வாறு எடுப்பது என்பது தொடர்பான விளக்கங்கள், இஸ்தித்லால் என்று சொல்வார்கள். அதுபோல அந்த கலையிலே முஜ்தஹித் யார், முஃப்தி யார், முக்கல்லித் யார் என்பன போன்ற விஷயங்களை பேசுவார்கள். இப்படியான உசூலுல் ஃபிக்ஹ் என்கிற கலை தொடர்பாக அவருக்கு நுழைஞ்சிருக்க வேண்டும். இதில் நிறைய கிதாபுகள் காணப்படுகின்ற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அர்-ரிசாலா என்கிற புத்தகம் எழுதினார்கள். அதுபோல அதற்கு பின்னால் அல் ஃபகீஹ் வல் முத்தஃபக்கீஹ், அதுபோல ரௌதத்துன் நாதிர், இப்படி நிறைய புத்தகங்கள் உசூல் ஃபிக்ஹிலே காணப்படுகின்றன. இப்படியான புத்தகங்களோடு பரிச்சயமான ஒருவராக அவர் இருக்க வேண்டும். அதுபோல இஜ்திஹாத் செய்கிற ஒருவருக்கு அரபு மொழியில் பரிச்சயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் அரபு மொழியிலே இறக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயும் இலக்கண இலக்கியத்தில் உச்ச நிலையில் இருக்கக்கூடியது குர்ஆன். அதுபோல ஹதீஸும் அரபு மொழியிலே தான் இருக்கிறது. எனவே ஒரு புதிய ஒரு ஒரு இரண்டு கருத்துக்களுக்கு இடம்பாடான ஒரு வசனத்தை ஆய்வு செய்ய வருகிற போது, நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், தலாக் சொல்லப்பட்டவன் 3 குர்ஆன்கள் இத்தாரிக்க வேண்டும் என்று. தர்ஜமத்துல் குர்ஆனை படித்தால் அவர் மொழிபெயர்ப்பாளர், அவர் எந்த கருத்தை சரி காணுகிறார் அதை மட்டும்தான் குறிப்பிட்டிருப்பார். ஆனால் குர்ஆனுக்கு ஹைல் என்கிற அர்த்தம் இருக்கிறது, துஹூர் சுத்தம் என்கிற அர்த்தம் இருக்கிறது. அப்ப லுகா தெரிந்தால்தான், அரபு மொழி தெரிந்தால்தான் அவரால் அதை கண்டுபிடிக்க முடியும். எனவே இஜ்திஹாத் செய்கிற ஒருவர் அரபு மொழியிலே பரிச்சயமான ஒருவராக இருக்க வேண்டும். அதே போல பிரச்சனைகளை சரியாக தோன்றக்கூடிய மஸ்அலாக்களை பற்றிய ஒரு தெளிவை பெறக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும் என்பன போன்ற பல நிபந்தனைகளை இஜ்திஹாத் செய்கிற ஒருவருக்கு உலமாக்கள் சொல்லுகிறார்கள். இந்த நிபந்தனைகள் இருக்கிற ஒருவரால் தான் இஜ்திஹாத் செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை நாம் இங்கே அறிவதன் மூலம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதுதான், சும்மா எல்லோரும் நினைத்தபடி இந்த சட்ட வசனங்களுக்குள் நுழைந்து விளையாடக்கூடாது. இது ஒரு அமானிதமான விஷயம், ஒரு பாரதூரமான விஷயம். இதற்கு தகுதியானவர்கள் தான் இதை செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்வீர்களாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ்,
இந்த வகுப்பு ஒரு பயனுள்ள வகுப்பாக இருக்கும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஃபிக்கு கலையோடு நாம் தொடர்புடைய இந்த குர்ஆன் வசனங்கள், அதாவது ஃபிக்கு கலை என்று சொன்னால் சட்டங்களை பற்றிய கலை, அந்த சட்டங்களோடு தொடர்பான குர்ஆன் வசனங்கள், சட்டங்களோடு தொடர்பான ஹதீஸ்கள். குர்ஆன் வசனங்களை ஆயாத்துல் அஹ்காம் என்று அடையாளப்படுத்துவார்கள், ஹதீஸ்களை அஹாதீசுல் அஹ்காம் என்று அடையாளப்படுத்துவார்கள். இந்த வசனங்களையும் ஹதீஸ்களையும் படிக்கிற போது 2 நிலைகளில் அவற்றை பார்க்கலாம். ஒன்று நேரடியான விளக்கத்தை, கருத்தை தரக்கூடியவை, இன்னும் ஒன்று 2 கருத்துக்களுக்கு இடம்பாடானவை. அந்த நேரடியான கருத்தை தரக்கூடியவைகளில் 2வது கருத்தை உருவாக்குவது வழிகேடாகும். 2 கருத்துக்கு இடம்பாடானவற்றை ஆய்வு செய்கிற ஒருவர் சரியான முடிவை அடைந்தால் அவருக்கு 2 கூலி கிடைக்கும். அவர் அதிலே தவறு விட்டால் அவருக்கு 1 கூலி கிடைக்கும். எனவே மாற்று கருத்து என்பது வழிகேடு அல்ல, பாவம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை தெளிவாக புரிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.